ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ சேலம் வரப்போகிறோம். எதுக்கு தான் இந்த ட்ரெயின் ஏறணுன்ட்டு ஆகி போயிடுச்சு. ஒரே காடு மேடாக சுற்றிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே காடு. அடர்ந்த ஒரு பாலைவனம், காடு இந்த மாதிரி ஏரியாலேயே தான் போயிட்டுருந்துச்சி. சேலம் வந்து சேர்ந்துட்டோம் நல்லபடியாக. ஆனால் எப்படா ஊருக்கு வருவோன்னு ஆயிடுச்சு. வந்தோடனே அவங்க அப்பா மேலே தாவிக்கிட்டா பாருங்கள். சேலம் வந்தோடனே அவங்க இந்த ட்ரெயினில் வேறு அவன் தொல்லை தாங்க முடியலைங்களா, பாப்பா ரொம்ப பயந்துக்கிட்டான். அதனால் அவங்க அப்பாட்ட வந்தோடனே அங்கே என்ன நடந்துச்சுன்ட்டு சொல்கிறது தான் அவளோட வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பெட்டி வேறு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குதுன்ட்டாரா, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காலையிலேயே சாப்பிடாமலே என்னை கூப்பிட்றதுக்கு கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்தோன்னே சரி சட்னி ஆட்டி தோசை சுட்டுறலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணேன். சிம்பிளாக இது வந்து ரெடி பண்ணிட்டேன். எனக்கும் வந்து ரொம்ப வந்து இடமும் இல்லைங்களா, நாங்கள் 2 பேரும் ஒரே சீட்டில் படுத்தனால தூக்கமும் எனக்கு இதாகலை. 2:45 எந்திரிச்சிட்டு அந்த அண்ணா வந்துடுவாருன்னு பயந்துக்கிட்டே இவ்வளோ வந்து என்னை தூங்கவே விடல. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் சீக்கிரமாக ஈஸியாக செய்கிற வேலையை முடிச்சுட்டு செஞ்சுட்டு குளிச்சிடலான்ட்டு தான் செஞ்சுட்டேன். குழந்தைக்கும் அவருக்கும் சுட்டு கொடுத்துட்டு நான் குளிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க.